காசி ஏய் காசி ஏய் டேய் புடிங்க ஏய் எங்கேயே போட்டு கொடுக்குறியா? போட்டு கொடுப்பியாடா? போட்டு கொடுக்குற தானா கண்டு கண்டுமா விட்டு நேற்று மாதிரி இருந்துக்கணும். ஏய் தானா ஏன் பண்றான் பாக்குறேன். அண்ணா நன்றி கேட்டவண்ணா ஆள் காட்டுண்ணா போட்டு தள்ளிடுவாண்ணா. சொல்ற கேட்டனா இவன் தான் தனா, ராயபுரம் தனா. கடல்ல இருந்து கரை வரைக்கும் சாரோட கண்ட்ரோல் தான். ஏலம் எடுக்கிறதுல இருந்து பாலம் கட்டுற வரைக்கும் சாருக்கு டீலிங் இருக்கு. குறுக்க எவனாவது வந்தா அவங்க வீட்டுல ஃபீலிங் தான். இவர் தான் சிவசங்கரன். 6 அடி உயரம் இருக்கிற இவரு 1.5 அடி திருக்குறளுக்கு அடிமை. கவிதாலயா கம்பெனி எடுத்த படத்தை மற்ற ரசிகர்கள்லாம் உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா இவர் படம் முடிகிற வரைக்கும் நின்னுக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே பார்ப்பாரு. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல திருவள்ளுவர் வருவார்ல, இவருடைய கடுமையான உழைப்புல உருவானதுதான் வள்ளுவர் வளாகம் காம்ப்ளெக்ஸ். இவருக்கு கூட எதிரிகள் இருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. செல்வி மாசம் மாசம் லேட் பண்ணிட்டு இருக்காத, கோவிலுக்கு தான் போறோம். முதல்ல உங்க மாட்டு பொண்ண ரெடியாக சொல்லுங்க. மேடம் இன்னும் வருஷம் 16ல வர குஷ்புன்னே நினைப்பு. அவங்களுக்கு ஈக்குவலா நான் ரெடியாக வேண்டாமா? அண்ணி நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நீ தான் இன்னும் பெயிண்டே அடிச்சு முடிக்கல. இதெல்லாம் தடாம நீ அழகா தாண்டி இருக்க. எனக்கு தெரியும் அண்ணி. வர வர பசங்க என்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கறா. முன்னெல்லாம் தெருவுல நடந்து போனா 4-5 தடவையா திரும்பி திரும்பி பாப்பா. ஆனா இப்போ திரும்புற கவுண்டே கம்மியா இருக்கு. விட்டத பிடிக்கணுமா இல்லையோ? அது சரி. லக்ஷ்மி சீக்கிரம் வா. வரேத்த. இந்த காஃபியை கொண்டு போய் மாமாட்ட கொடுத்துரும். உன் ஆம்பளை ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்காரு. சரி மாமா காஃபி. அரவிந்த் எங்கம்மா? கிளம்பிட்டு இருக்காரு மாமா. வர சொல்லு. ஏனா அப்பா ஏன்பா நேத்து பாம்பேல இருந்து லோடு வந்துச்சே, எல்லாம் செக் பண்ணியாச்சா? அது பாரதிக்கு தான்ப்பா தெரியும். நம்ம ஹோட்டலுக்கு டெலிவரிக்காக வேன் ஆர்டர் பண்ணியிருந்தோமே, என்னாச்சு? பாரதிக்கு தான்ப்பா தெரியும். கேரளாவில் டிசைன் கொடுத்துருந்தோமே, அதுக்கெல்லாம் பேலன்ஸ் கட்டியாச்சா? பாரதிக்கு தான்ப்பா தெரியும். சரி நீ போய் கார் எடு. சரிங்கப்பா. பாரதி எங்க? இன்னும் ஆளை காணும் தான். எங்க போனானே தெரியல. நேத்திக்கே சொன்ன கோவிலுக்கு போகணும், சீக்கிரம் வாடான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னா அண்ணா நல்லா ஊர் சுத்துறானா. ஆமா மாமா, நான் கூட அவராண்ட. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. தாத்தா என்னம்மா? நான் ஒரு குறள் சொல்லட்டுமா தாத்தா? சொல்லுடா கண்ணா. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கு வானின்று அமையாது ஒழுக்கு. கற்க கசரட கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. அடாடாடாடா, என்ன அழகா சொல்றீடா. இந்தா இத வச்சுக்க. வேணா தாத்தா. இது உனக்கு இல்ல, நீ சொன்ன திருக்குறளுக்கு. இந்தா படி வச்சுக்க. இன்னும் குறள் நிறைய படி. நன்றி தாத்தா. போயிட்டு வா போயிட்டு வா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, நான் தான் புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் எஸ்பி. ஆஹா, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க. அப்படியா? ஐயா, என் டிரான்ஸ்ஃபருக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. புரியலையே. கணபதி வாத்தியார். ஆமா, அவர் சொன்னவர் தான் நீங்களா? ஆமாங்க. என்ன யாருன்னு தெரியாமலே உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதெல்லாம் இல்லைங்க, உங்களை பத்தி அவர் நல்ல விதமா சொன்னாரு. நல்ல உங்களுக்கு எதுக்குங்க விசிட்டிங் கார்டு? நீங்க எல்லாம் எங்க இருந்தாலும் நல்லதை தான் செய்ய போறீங்க.
சொல்ல போனா உங்கள மாதிரி ஆளுகளை பாதுகாக்க வேண்டியதான் எங்களை போன்றவங்களுடைய கடமை. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படியே இருங்க. வரங்க ஐயா. வரையா நல்லதுங்க. சிவனே போற்றி. மதியார நந்தியை போற்றி, ஈசா போற்றி, நேசா போற்றி, ஓம் அப்பா போற்றி, அழகே போற்றி, அழகா போற்றி, குருவா போற்றி, அவையா போற்றி, மதியா போற்றி, மதியார நந்தியை போற்றி, ஈசா போற்றி, நேசா போற்றி, உத்தமா போற்றி, உயிரே போற்றி, உணர்வே போற்றி. வாங்க, மன்னிச்சுக்கோண்ணா, தமிழை மறந்துட்டேன். பகவானுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். வழிபடுறவாளுக்கு தமிழ் மட்டும்தானே தெரியும். அதுலயே அர்ச்சனை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமேல் அப்படியே பண்ணிடுறேன். யார் பேருக்கு அர்ச்சனை? பாரதி, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபர். அண்ணே தம்பி, இனிமே அந்த மும்பை பாட்டிட்டு வந்து சாரி எடுக்காதீங்க. விலை விலை கம்மியா இருக்கு, ஆனா குவாலிட்டியும் கம்மியா இருக்குல்ல. நூல் எல்லாம் பிசுறு தட்டுதுண்ணே. அங்க வேண்டாண்ணே. சரி தம்பி. அப்புறம் ஆடி மாசம் வரப்போகுதுண்ணே. ஆமா, டிஸ்கவுண்ட் சேல்ஸ் ஆரம்பிக்கணும். வெரைட்டியா நிறைய ஐட்டங்களை பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் புதுசு புதுசா பேர் வச்சு நம்ம டிஃபரெண்டா மார்க்கெட் பண்ணணும்னு. இப்போ நமிதா நைட்டி, மைனா மடிசார், தமன்னா தாவணி, இப்படி ஏதாவது புதுசு புதுசா பேர் வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணாதான் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் கலெக்ஷனை விட இந்த வருஷ கலெக்ஷன் ரொம்ப டாப்ல இருக்கணும். 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நாம ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு. என்னாச்சுண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னன்னு சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணு இல்ல பாரதி, நேத்து பாப்பா பொண்ணு பாத்துட்டு போனாங்கல்ல, 12 பவுன் சீர் செனத்தி கல்யாண செலவுல பாதின்னு பேச்சு. திடீர்னு காலையில போன் பண்ணி 3 பவுன் எக்ஸ்ட்ரா போடணும், மாப்பிளைக்கு வண்டி வாங்கி தரணும்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணுவார் சொல்லு? கவலைப்படாதீங்கண்ணே, அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா எவ்வளவு பண்ணிட்டார் தம்பி. மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி தேதியை குறிக்க சொல்லுங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அண்ணே, நான் பாத்துக்கிறேன். அடடா மழடா அட மழடா அடடா. என்ன நடக்குதுங்க? ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? நாளைக்கு காம்படிஷன் மேம், அதுக்கு ரிஹர்சல் பண்றோம். ஒரு லிமிட் இல்ல, மத்தவங்க தூங்க வேண்டாமா? மேம், அது அவங்கவங்க இஷ்டம் மேம். என்னது? மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, பைந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் கலைவாணி, வரம் தானி. கண்டிப்பா உனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். உங்க வார்த்தை பலிக்கட்டும் மேடம். நிச்சயமா. நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து வந்தவதாமா. என்ஜாய். थैंक यू, थैंक यू. இவ தான் காயத்ரி, செல்லம்மா காயு. பிஸ்காம் ஃபைனல் இயர், காலேஜுக்கு போறா. படிக்கிறாளா தெரியல, சுமாரா இருக்கிற மாதிரி தெரியுதா? இவ ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, அப்பதான் இவளுடைய ரியல் பியூட்டியே உங்களுக்கு தெரியும். டேய் டேய் ஈஸ்வர், அப்பா ஆத்துல இல்லையா? ஜாலியா இருக்கிற? அது எப்படிடா நீ? அப்பா ஆத்துல இருந்தா நல்ல புள்ள மாதிரியும், அப்பா ஆத்துல இல்லைன்னா கைப்புள்ள மாதிரியும் செம்ம ஆக்டிங் கொடுக்கடா நீ. அப்படிதான் இருக்கணும், அதுதான் உன் அறிவு வளர்ச்சிக்கு உதவும். சரியான டாக் மாதிரிடா நீ. மா மா அம்மா, பாரதி வரா. அப்பா வராரு, நம்ம கிட்ட சொல்லாத. எப்படியாவது அவனை மாட்டி விட்டுடலாம். சொதப்பிடாதமா. சரியா? அவன் வரட்டும். எனக்கு எதை மாட்டி விட போறீங்க? செல்விட்டு வாங்க. அது கொலுசுனா, கொலுசு இல்லமா? எப்ப பாரு கொலுச மாட்டிக்கிறேன், செயினா மாட்டிக்கிறேன், தோட மாட்டிக்கிறேன்னு. என்ன ஏது தூக்க மாட்டிக்கிறேன்னு சொல்லிருக்கியா நீ? டேய், ஏன்டா அப்படி அச்சாணியமா பேசிட்டு இருக்க பொன் குழந்தைய? பாடவா, அடுத்த வாரத்துல போய் விளக்கேத்த வேண்டிய பொண்ணு, அப்படி எல்லாம் பேசப்படாது. இவனுக்கு மாப்பிளை பார்க்க அப்பா நடந்து நடந்து அப்பா 2 அடி கம்மி ஆயிட்டாருமா. ஆமா, அப்பா எங்க? அப்பாவா? அப்பா திருவண்ணாமலை போயிருக்காரு. காலம்பரம் தான் வருவாரு. இல்லமா? ஆமாப்பா, சிவன் மலைக்கு தான் போயிருக்காரு. இல்ல இல்ல, சிவன் கோயில் திருவண்ணாமலையில தானே இருக்கு. அதான் அம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இல்லமா? ஆமா. அது
எப்படி அண்ணா? அப்பா ஆத்துல இல்லாத போது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுற. அப்பா ஆத்துல இருந்தா அம்பி மாதிரியும், அப்பா ஆத்த விட்டு வெளியே போனா ரெமோ மாதிரியும் டபுள் ஆக்ஷன் சிங்கிளாவே பண்ற. எப்படி அண்ணா? நீ சரியான அண்ணியன்டா. இப்பதான் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு கிரேட் டெவலப்மெண்ட் இருக்கு செல்வி. தேங்க் யூ ண்ணா. மா நீ எல்லாம் கஷ்டம்மா. ஏன்டா நீ ஏமா அவருக்கு பயப்படுற? உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இந்த வீட்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் விட்டுருவனா? அம்மா 2 அசிங்கத்தை பெற்றிருந்தாலும் ஒரு சிங்கத்தை பெற்றிருக்கம்மா. இதெல்லாம் ஒரு ரைமிங்ல வருது செல்வி. இதோ அட்மாஸ்பியருக்குனே அலையுது பாரு. ஐயோ ஐயோ ஏண்டா ஒரு 2 திருக்குறளை சொல்லி உன்னால திட்டு வாங்காம தப்பிக்க முடியாது? எனக்கு தெரிஞ்சது 4 திருக்குறள் தான்டா. அத வச்சுக்கிட்டு நான் இத்தனை வருஷமா எஸ்கேப் ஆகல. அவரை ஏமாத்துறதெல்லாம் ஒரு சப்ப மேட்டருமா. நான் இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நோட்ஸ் எடுக்காம என்ன பண்ற நீ? இவ்வளவு மேனேஜ் பண்ற எனக்கே சில சமயம் டேமேஜ் ஆகுது. நீ எல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. ஈஸ்வர் என்ன உள்ள வந்துட்ட? இன்னும் காணுமே. கொஞ்சம் குடுறா. நீ குடு. நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம்டா. ஆல் டுமாங்கிஸ். இதோ பாருங்க, இன்னையில இருந்து அவருக்கு பயப்படுற மாதிரி பயப்படணும். ஆனா பயப்படக்கூடாது. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பாரதியை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே. நீ அப்பாவை என்ன வேணாலும் திட்டிக்கோண்ணா. திட்டுறதா? அவர் நம்ம அப்பா செல்வி. நம்மள பெத்தது இந்த தெய்வம் தான். கஷ்டம் இல்லாம வளர்த்தது அந்த தெய்வம். அதான் நம்ம அப்பா. திருப்பி போடுறான். சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கும் உழைச்சுட்டே இருக்காரு. நமக்கெல்லாம் என்ன குறை வச்சிருக்காரு? என்ன ஒண்ணு, என்ன திட்டவே மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணுதான் எனக்கு குறையா இருக்கு. என்ன அப்பா வரது தெரிஞ்சுட்டு தானே இப்படி எல்லாம் பேசுற? சேச்சே, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும் செல்வி. அதுதான் என் லட்சியம். அதான் அப்பாவுடைய ஆசையும் கூட. நீ என்னுடைய ஒரே தங்கச்சி செல்வி. அப்பா பேரை காப்பாத்துற மாதிரி இந்த பாரதி ஏதாவது ஒரு புதுமையை படைப்பான். அம்மா, நம்ம வள்ளுவர் கூட ஏதோ ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல். அப்பா, நான் ஏதோ தோணுனதை சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணுப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா என் பாரதிய? இந்த சின்ன வயசுல என்ன அனுபவம், என்ன குடும்ப பொறுப்பு. ஆமாண்ணா, கத்துக்கணும். எல்லாரும் இவனை பார்த்து கத்துக்கணும். டேய், நீ நல்லா வருவடா. உங்க ஆசீர்வாதம். அப்படியே என்ன மாதிரியே வருவ. நீ ஏமா பெயர்ஞ்ச மாதிரி இருக்க? எப்படி திட்டம் போட்டு கவுக்குற கூட்டம் கலந்து